இந்திரா படம் பார்த்துட்டு வந்தோம். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு தரமான சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்கணும், இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சைக்கோ த்ரில்லர் கொஞ்சம் சைக்கோ த்ரில்லர் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்தை ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்க்கலாம். நல்ல மெசேஜும் இருக்கு படத்துல, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. அவரோட ராக்கி ஜெயிலருக்கு அப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். இதுல தான் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, சூப்பராகவும் பண்ணியிருக்காருங்க. கிடைச்ச ஸ்கோப் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. சுனில் சார் ஆஸ் யூஷுவல் அவர் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தது படத்துல, நல்லா பண்ணியிருக்காரு. அதை விட இந்த மலையாள பிளாஷ்பேக்ல வர போர்ஷன்ல வர மலையாள போய் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு ஹீரோக்கு இணையான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. ரெண்டுமே பெட்டர் தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து த்ரில்லர் அதிகமா போகும், செகண்ட் ஹாஃபும் த்ரில்லர் தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. எண்டு கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். ஆக்சுவலா த்ரில்லர் மூவிக்கு ரெண்டு முக்கியமா இருக்கும். ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக் முக்கியமா இருக்கும், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி முக்கியமா இருக்கும். ரெண்டுமே இந்த படத்துக்கு ரொம்ப பிளஸ் அமைஞ்சிருந்தது. எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், அது எடிட்டர் சார் கட் பண்ண விதம் எல்லாமே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். இந்திரா படம் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா இருக்கு. டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா இருக்குது. பிளஸ் வந்து கேமரா ஒர்க்கு ரொம்ப ஆப்டா இந்த கிரைமுக்கு செட் ஆயிருக்கு. பிளஸ் வசந்த் ரவி சார் சொல்லவே வேண்டியதில்லை, ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காப்ல. வில்லனும் ஹீரோக்கு ஈக்குவலா வந்து நடிச்சிருக்காப்ல. புது நடிகருங்கிறதுனால நல்லா பண்ணியிருக்காப்ல. ஏன்னா புதுசா நடிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்டிங் வராது. ஸோ டைரக்டர் செம்மையா அந்த கேரக்டரை சூஸ் பண்ணியிருக்காரு. இல்ல லேக் எதுவும் இல்லை, பெருசா எதுவும் இல்லை. இப்போ ஒரு தனி மனுஷனா இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனி மனுஷனுக்கு ஏற்படுற ஒரு இதை தான் வந்து காமிச்சிருக்கிறாங்க. வலியை வந்து எந்த அளவுக்கு அவன் கொண்டு போறான், உங்களுக்கு ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத இதுல அழகா காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியா பார்க்கலாம். பிஜிஎம் ஒர்க் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா தான் இருக்கு. ஹீரோயினுக்கு பெருசா அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல, பட் இருந்தாலும் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. அதான் நல்லா இருக்கு. நீங்க வந்து தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க. இந்திரா படம் பார்த்துட்டு வெளில வரேன். படம் வந்துட்டு சூப்பரா இருக்கு, மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஒவ்வொரு கேரக்டருமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து படம் ஆரம்பிச்ச 5 மினிட்ஸ்ல இருந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். படம் இன்டர்வல்ல வந்துட்டு ஒரு ஒரு டோன் வந்து செட் பண்ணிட்டு அதுல படம் வந்து மூவ் ஆகும். சுனில் சாரை வந்துட்டு தாண்டி ஒருத்தர் வந்து இதுல வந்து வில்லனைசேஷன் காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமான எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். வசந்த் ரவி சார் வந்துட்டு படத்துக்கு படம் டிஃப்ரெண்டா நடிப்பாரு. இந்த படத்துல வந்துட்டு கண்ணு தெரியாத மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, கண்ணு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் இருக்கு. ரெண்டு கேரக்டருமே அட்டகாசமா பண்ணிருக்காரு. படத்துல லேக் வந்து எதுவும் இல்ல. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டோரி செட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. அந்த ஸ்டோரி உள்ள செட் ஆயிட்டதுக்கு அப்புறமா அது பாட்டன் போயிடும். எந்த ஒரு லேக் இருக்கு. சவுண்ட் டிசைன் வந்து படத்துக்கு வந்து இன்னொரு ஹீரோ மாதிரி. ஸோ சவுண்ட் வந்துட்டு பக்காவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் அந்த எல்லாமே த்ரில்லர் வந்து உங்களுக்கு வந்து தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். படம் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஹீரோயின், சாங்ஸ், ஆக்ஷன், எவ்ரிஒன், தி வில்லன் சூப்பரா இருந்துச்சு. ஐ திங்க் நீங்க போய் பார்த்து நீங்க ஒரு ரிவ்யூ பண்ணலாம். இட் இஸ் வெரி நைஸ். சூப்பர். அது த்ரில்லர் இல்ல, சோ ஒரு டில் லாஸ்ட் வரைக்கும் யூ நாட் நோ என்ன வாட் இஸ் ஹேப்பனிங். சோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் மூவிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க, எனக்கு இருந்தது. ஆடியன்ஸும் அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப் வந்து தேர் கம்ப்ளீட்லி லவ்விங் இட். அவங்க வெளில வந்து என்கிட்ட சொன்னது செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல, இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படம் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு சொன்ன ஒப்பீனியன். உங்ககிட்ட சொல்ற ஒப்பீனியன் நீங்க கேரி பண்ணுங்க, பாசிட்டிவா கேரி பண்ணுங்க. அண்ட் இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் இந்த வருஷத்துல இருக்கு த்ரில்லர் ஜானர்ல. அண்ட் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் நான் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். நீங்க படம் பாருங்க, எந்த விதத்துலயும் டிசப்பாயிண்ட் ஆகாது. அதுக்கு என்னோட கேரண்டி. ஜெயிலருக்கு அப்புறம் பாக்குற ரெஸ்பான்ஸ், படத்தோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்குங்க. நான் எங்க போனாலுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயிலருக்கு அப்புறம் இப்ப இந்திராவுன்னு ஒரு படம் வருது, அதோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா படம் அந்த அளவுக்கு நாங்க பண்ணிருக்கோம். ரொம்ப ஹார்ட்ல இருந்து சோல்ஃபுல்லா ஒரு படத்தை நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். அது ஆடியன்ஸ் கையில கொடுக்குறோம். நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு உங்க சப்போர்ட்டோட டெஃபினட்டா சக்சஸ் ஆகும் நம்புறேன்.